السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, நம்மளுடைய தலைவர் அகிலங்களின் ரஹ்மத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு நீண்ட நாட்களாக தொடர முடியாமல் போய்விட்டது. அல்லாஹ் தஆலா அதை மீண்டும் தொடருவதற்கான வாய்ப்பை தந்திருக்கின்றான். துஆ செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. மேலும் அதன் மூலம் நமக்கு நல் படிப்பினைகளும் இன்னும் நம்மளுடைய மார்க்கத்தின் விளக்கங்களிலே நுணுக்கங்களையும் இன்னும் அவனின் புறத்திலிருந்து என்னெல்லாம் ஹைரானதாக இருக்கின்றதோ அவை அனைத்தையும் விளங்கக்கூடிய நல்ல அடியார்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிந்திருவானாக. எல்லாம் ஆரம்பிப்போம். ஏற்கனவே குசை அவர்களுடைய வரலாறு வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். சரியா? இப்போ அவருடைய வரலாறு நம்ம திரும்ப ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. குசையின் சிறு வயதிலேயே அவரது தந்தை மரணமாகிவிட்டார். அவரது தாயை உத்ரா குடும்பத்தைச் சேர்ந்த ரபிஆ இப்னு ஹராம் என்பவர் மணமுடித்தார். அவர் தன் மனைவியையும் குசையையும் ஷாம் நாட்டிலுள்ள தன் ஊருக்கு அழைத்துச் சென்றார். அங்கே குசை வாலிபராகி பின்னர் மக்கா திரும்பினார். அந்நேரத்தில் மக்காவின் நிர்வாகியாக குஜாஆ கோத்திரத்தைச் சேர்ந்த ஹுலைல் இப்னு ஹபிஷியா என்பவர் இருந்தார். ஹுலைலின் மகள் ஹுப்பா என்பவரை குசை மணம் முடித்தார். நூல் இப்னு ஹிஷாம். சில நாட்களுக்கு பிறகு ஹுலைல் காலமானார். அப்போது குஜாஆ மற்றும் குறைசியருக்கு இடையில் சண்டை மூண்டது. இதில் குசையும் அவரைச் சேர்ந்தவர்களும் மக்காவின் அதிகாரத்தை கைப்பற்றினர். இச்சண்டை மூண்டதற்குரிய காரணங்களை பற்றி 3 வகையான கருத்துக்கள் கூறப்படுகின்றன. 1வது கருத்து, குசை மக்காவில் நன்கு புகழ் பெற்றார். அவரது செல்வங்களும் குடும்பங்களும் பெருகின. தன் மாமனார் ஹுலைல் மரணமான பிறகு குஜாஆ மற்றும் பக்ர் கோத்திரத்தாரை விட தானே காபாவையும் மக்காவையும் நிர்வகிப்பதற்கு தகுதியானவர். அது மட்டுமின்றி குறைஷியர்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றல்களில் தலைமைத்துவம் மிக்கவர்கள் என எண்ணினார். ஆகவே குஜாஆ மற்றும் பக்ர் கோத்திரத்தாரை மக்காவிலிருந்து வெளியேற்றுவதற்கு கினானா மற்றும் குறைஷி கோத்திரத்தாரிடம் குசையி பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர்களும் அதை ஒப்புக்கொள்ளவே
இவர்கள் அவர்கள் மீது போர் தொடுத்தனர். ஆக இது ஒரு காரணமாக சொல்லப்படுது. ஏன்னா குசை அவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழித்தோன்றல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, வாதிடுறாரு. அவருடைய மாமனார் இருக்கார் இல்லையா, ஹுலைல். இந்த ஹுலைல் இப்னு ஹபிஷியா அப்படின்னு சொன்னால் ஹபஷா, அதாவது இந்த இன்னைக்கு எத்தியோப்பியா இருக்கு இல்லையா, அதை தான் அன்றைய காலத்தில் ஹபஷான்னு சொல்லுவாங்க. ஹபஷாவில் வாழக்கூடிய நபர்களை ஹபஷி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம இந்தியாவில் வாழ்கிறதுனால ஹிந்து, அரபில் இந்தியாவை ஹிந்துன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் வாழக்கூடிய மனிதர்களை ஹிந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஹிந்தி அப்படின்னு. இது ஆண்களை குறிக்கக்கூடிய சொல்லு. அதே இது பெண்ணாக இருந்தால் ஹிந்தியா, சரியா, ஹிந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி அவங்க ஹபஷா, அதாவது எத்தியோப்பியா, இன்னும் சொல்ல போனால் ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தவங்க. சரியா. ஆக அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டி இவங்க என்ன செய்கிறாங்க, ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய அம்மா வகையை சேர்ந்தவங்க தான், அவங்க தான் ஹபஷா நாட்டை சேர்ந்தவங்கன்றது தான் இதில் கூறப்படுறாங்க. ஆசிரியர் என்ன செய்கிறாங்க, நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இன்னும் ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. அவங்க எகிப்து, மிஸ்ர்ன்னு சொல்லணும்னா எகிப்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது, அதாவது ஹாஜர் அம்மா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களா, அவங்கள இப்படியும் ஒரு கருத்து இருக்குது, எகிப்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எகிப்தில் உள்ள ஒரு மன்னர் இவங்க அங்கே அவங்கள்ட்ட அடிமையாக இருந்தாங்க. அந்த அடிமையாக இருந்த அடிமை பெண்ணை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியான சாரா அம்மாவுக்கு அந்த ராஜா என்ன செய்கிறாரு, அவங்கள பரிசாக கொடுக்குறாங்க. அது ஏன் பரிசாக கொடுத்தாங்க அப்படிங்கிறது அது ஒரு சப்ஜெக்டு, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆக அப்போ எகிப்திலிருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, கொடுக்கப்படும் போதுனால அவங்க எகிப்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஆசிரியர் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, எகிப்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், பட் இருந்தாலும் அவங்களுடைய பாரம்பரியமானது, அவங்களோட மூதாதையர்களான, அப்போ அவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஹபஷா, எத்தியோப்பியாவை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு. அது அப்படியே எகிப்து இருக்குல்ல, எகிப்திலிருந்து அப்படியே கொஞ்சம் கீழே போனால் எத்தியோப்பியா தான். எகிப்து எல்லாமே ஆப்பிரிக்கா தான். சரியா, எகிப்து ஆப்பிரிக்காவில் சேர்ந்தது தான். சரியா. ஆக ரெண்டாவது காரணம் சொல்கிறாங்க, காபா மற்றும் மக்காவை நிர்வகிக்க வேண்டும் என குசைக்கு ஹுலைல் தன் மரண நேரத்தில் கட்டளையிட்டார். ஆனால் அதற்கு குஜாவினர் ஒப்புக்கொள்ளவில்லை. எனவே இரு தரப்பினரிடையே போர் மூண்டது. இப்படியும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதாவது குசையுடைய மாமனார் ஹுலைல் இப்னு ஹபஷி, அவர் தன்னுடைய மரண தருவாயில் தன்னுடைய மருமகன், மேலும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழித்தோன்றலில் உள்ளவர், நீங்கள் தான் என்ன செய்யணும், இந்த மக்காவுடைய காபத்துல்லா மற்றும் மக்காவுடைய ஆட்சி அதிகாரத்தை என்ன செய்ய, நீங்கள் தான் இது பண்ணணும் எனக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க ஆசிரியர். ஆனால் குஜா குலத்தினர், குஜா அப்படின்னு சொன்னால் அந்த எத்தியோப்பியாவில் உள்ள அந்த அவங்க எத்தியோப்பிய மக்கள், ஹபஷியர்கள், அந்த கோத்திரம். ஏன்னா அவங்க இதில் சொல்லப்படுதில்ல, கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம், அவங்களுடைய மகனார்களுடைய காலத்துக்கு அப்புறம் அவங்களுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய அம்மா வழி சகோதரர் அவர்களுடைய குடும்பம் தான் என்ன செஞ்சுருக்குது, பரம்பரையாக 2000 வருடங்கள் மக்கா காபத்துல்லாவை என்ன செஞ்சுருக்காங்க, ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆக அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, பொதுவாக எல்லாருக்குமே, சரியா இல்லையா.
நாங்கள் இத்தனை வருஷம் ஆண்டிருக்கோம், எங்களுக்கு தான் இதில் உரிமை இருக்குது அப்படின்றது. ஆனால் அதனுடைய உண்மையான இது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகளுக்கு தான் அது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இருந்தாலும் அவங்க இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சும் போது அதில் ஒரு சிலர் வந்து என்ன செய்யணும், விட்டு கொடுக்க மாட்டாங்க தான். அந்த மாதிரி அவங்க ஒப்புக்கொள்ளவில்லை. இதன் காரணமாக சண்டை மூண்டுச்சு அப்படின்ற ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க. மூணாவது காரணம், ஹுலைல் தன் மகள் ஹுப்பாவிற்கு காபாவை நிர்வகிக்கும் அதிகாரத்தை வழங்கினார். அவள் சார்பாக அப்பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு குஜாஆ வம்சத்தைச் சேர்ந்த அபு குபுஷான் என்பவரை குசை நியமித்தார். அவர் ஹுப்பாவுக்கு பதிலாக காபாவை நிர்வகித்து வந்தார். அவர் சற்று புத்தி சுவாதீனமற்றவராக இருந்தார். ஹுலைல் மரணமடைந்த பிறகு குசை அபு குபுஷானுக்கு சில ஒட்டகங்கள் அல்லது சில மது பீப்பாய்கள் கொடுத்து காபாவின் அதிகாரத்தை கைப்பற்றினார். இதை குஜாஆவினர் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகவே குசை காபாவை நிர்வகிக்கக்கூடாது என தடுத்தனர். இதனால் குசை மக்காவிலிருந்து குஜாஆவினரை வெளியேற்றுவதற்காக குறைஷி மற்றும் கினானா கோத்திரத்தினரின் உதவியை நாடினார். அவர்களும் அதற்கு இணங்கியதால் இரு தரப்பினருக்கிடையே போர் மூண்டது. ஃபத்ஹுல் பாரி மஸ்ஊதி. ஆக இது ஒரு காரணமாக இந்த மாதிரியாக 3 காரணங்கள் ஆசிரியர் இங்கே நமக்கு குறிப்பிடுறாங்க. காரணங்கள் எதுவாக இருப்பினும் நிகழ்வுகள் பின்வருமாறு அமைந்தன. ஹுலைல் மரணமடைந்த பிறகும் சுஃபாக்கள் தங்களின் மேற்கூறப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றி வந்தனர். ஒரு நாள் குறைஷி மற்றும் கினானா கோத்திரத்தினரை குஷை தன்னுடன் அழைத்து கொண்டு சூஃபாக்கள் கூடியிருந்த கணவாய்க்கு வந்து, இந்த பொறுப்புக்கு உங்களை விட நாங்களே அதிக உரிமை உள்ளவர்கள் என்று கூறினார். இரு பிரிவினருக்கும் இடையில் வாய் சண்டை மூண்டு கைகலப்பு ஏற்பட்டது. இறுதியில் சுஃபாக்களை தோற்கடித்து குசை விரட்டிவிட்டார். இது குஜாஆ மற்றும் பக்ரு கோத்திரத்தாருக்கு பிடிக்காததால் குசையிடமிருந்து விலகிச் சென்றார்கள். இதை அறிந்த குசை அவர்களுக்கு எதிராக படையை திரட்டி அவர்கள் மீது போர் தொடுத்தார். இரு பிரிவினருக்கும் இடையே மிக கடுமையான போர் மூண்டு இரு தரப்பிலும் பெருத்த உயிர் சேதம் ஏற்பட்டது. ஒரு வழியாக இரு தரப்பினரும் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள முன் வந்தனர். உடன்படிக்கைக்கு பக்ரு கோத்திரத்தைச் சேர்ந்த யமூர் இப்னு அவுஃப் என்பவரை தலைவராக்கினர். மக்காவை ஆட்சி செய்யவும் காபாவை நிர்வகிக்கவும் குஜாஆ கோத்திரத்தாரை விட குசையிக்கே அதிக தகுதி உண்டு. மக்காவை ஆட்சி செய்யவும் காபாவை நிர்வகிக்கவும் குஜாஆ கோத்திரத்தாரை விட குசையிக்கே அதிக தகுதி உண்டு. குசையினால் ஏற்பட்ட அனைத்து கொலைகளும் மன்னிக்கப்பட்டவை. அந்த போரில் குசை எத்தனை பேரை கொலை பண்ணியிருப்பார் இல்லையா? அதெல்லாம்
மன்னிக்கப்பட்டவை அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு இதுக்கு வர்றாங்க. அந்த மாதிரி குஜா மற்றும் பக்ரு கோத்திரத்தினரால் கொல்லப்பட்டவர்களுக்கு அவர்கள் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். கபாவின் நிர்வாகத்தை குசையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று யாமூர் தீர்ப்பளித்தார். அதாவது 2 தரப்புக்கும் சண்டை நடந்துச்சு. 2 தரப்புக்கும் சண்டை நடக்கும்போது அங்கே 2 தரப்பிலுமே என்ன செய்யுது, உயிர் சேதங்கள் ஏற்படுது. ஆக 2 தரப்புலையுமே ஏற்பட்டதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுது. அந்த உடன்படிக்கையில் பொதுவாக 2 தரப்புக்கும் நஷ்டம். இந்த இப்போ என்ன சொல்கிறது, 2 நாட்டுக்கு சண்டை நடக்கு, நான் பேர் சொல்ல விரும்பலை. அப்போ ஒரு பக்கம் நாங்கள் சண்டைக்கு வரல, சண்டைக்கு காரணம் நீங்கள் தான், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தான் வந்தோம், நீங்கள் தான் என்ன செஞ்சீங்க, எங்களை அடிச்சிங்க, அப்போது எங்களுக்கு ஏற்பட்ட இவ்வளோ இழப்புக்கு நீங்கள் தான் காரணம், ஆகையினால் நீங்கள் தான் இதுக்கெல்லாம் என்ன செய்யணும், நஷ்டஈடு வழங்கணும் அப்படின்னு ஒரு நாடு சொல்லுது. இப்போ சமீபமாக ஒரு செய்தி வருது, சண்டைக்கு காரணமாக இருந்தார் இல்லையா, அவர் சொல்கிறாராம், நாங்களும் தான் நிறைய இழப்பீடு வந்திருக்கு, அப்போ நீங்களும் எங்களுக்கு என்ன செய்யணும், நஷ்டம் எடுத்துடணும் அப்படின்னு, நீங்கள் எங்கள்கிட்ட நஷ்டம் எடுக்கிறது, நாங்கள் உங்கள்ட்ட நஷ்டம் எடுக்கப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து பரவுது. உண்மையாக இல்லையான்னு தெரியல. அப்புறம் அந்த மாதிரி இங்கே 2 தரப்புலையும் நடந்த சண்டையில் 2 பேருக்குமே சேதங்கள் ஏற்படும். அந்த சேதங்களுக்கு எப்படி அதை நம்ம சரி செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது குசையுடைய சண்டை நியாயமானது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்ரு கோத்திரத்தை சேர்ந்த ஒரு தலைவராக நியமிக்கிறாங்களே, 2 பேருக்கும் பொதுவான ஆள் யாமூர் அப்படிங்கிறவர். அவர் என்ன செய்கிறாரு, குசை தரப்பிலிருந்து கொல்லப்பட்ட குஜாவினர் உடைய விஷயத்தில் குசையையும் அவங்க குடும்பம் அவங்களுடைய இதை என்ன சொல்கிறது, அந்த குழு அவங்கள என்ன செஞ்சுருங்க, மன்னிப்பு கொடுத்துருங்க. அதுக்கு அவர் எந்த விதமான நஷ்ட ஈடோ வேறு எந்த ஒரு இதுவும் அவர் கொடுக்க தேவையில்லை என்ன. ஆனால் குஜாவினர் குசையுடைய கோத்திரத்தாரும் அவருடைய நண்பர் கோத்திரத்தார்களான அவங்களுடைய உயிர்களுக்கு பகரம், உயிர்கள் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்களோ அவங்களுக்காக என்ன செய்யணும், இந்த குஜாவினர் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். அதோடு காபாவுடைய நிர்வாகத்தையும் குசையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று யாமூர் தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பின் காரணமாக அவருக்கு ஷத்தாக், அநீதத்தை தகர்த்தவர் என்ற புனைப்பெயர் வந்தது. இப்னு ஹிஷாம் அநீதத்தை தகர்த்தவர், ஷத்தாக் அப்படின்னா அநீதத்தை தகர்த்தவர் என்ற புனைப்பெயர் வந்தது. ஆக குஜாவினர் காபாவை நிர்வகித்த காலம் 300 ஆண்டுகளாகும். கிபி 5ஆம் நூற்றாண்டின் மத்தியில், அதாவது கிபி 440 குசை மக்காவையும் காபாவையும் தன் கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்தார். ஃபத்ஹுல் பாரி. இதன் காரணமாக மக்கா நகருடைய முழு தலைமைத்துவமும் குசைக்கும் அவருக்கு பின்னர் குறைஷி கோத்திரத்தாருக்கும் கிடைத்தது. அரபிய தீபகற்பத்தின் பல பகுதிகளிலிருந்து அரபியா தரிசிக்க வரும் காபாவின் மதத் தலைவராக குசை விளங்கினார். அதன் பிறகு பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருந்த குறைஷி கோத்திரத்தாரை மக்காவுக்கு வரவழைத்து ஒவ்வொரு குறைஷி குடும்பத்துக்கும்
இடங்களை பிரித்து கொடுத்து அவர்களின் வாழ்க்கை வசதிகளை குசை மேம்படுத்தி கொடுத்தார். அவ்வாறே ஆலு சஃப்வான், பனு அத்வான், முர்ரா இப்னு ஆஃப் போன்றோருக்கு அவர்களிடம் இருந்த பொறுப்பை அவர்களுக்கே வழங்கினார். இது ஏன்னா இவங்கெல்லாம் குறைஷிகளா இல்லை குஜாவினர்னு தெரியலை. பட்டு அவ்வாறே, அதாவது ஏற்கனவே குறைஷிகளை கூப்பிட்டு குறைஷிகளுக்கு இடம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதே எவ்வாறே ஆலு சஃப்வான், பனு அத்வான், முர்ரா இப்னு ஆஃப் போன்றோருக்கு அவர்களிடம் இருந்த பொறுப்பு அப்படின்னா, இப்போ அவங்க ஏற்கனவே பொறுப்பில் இருந்தவங்க. ஏற்கனவே பொறுப்பில் இருந்தது யார்? அந்த குஜா கோத்திரத்தார் தான். அப்போ அவங்களா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் பின் வரும்போது எந்த மாதிரியான இதுகள் வருதுண்டு. ஓகே, அவர்களுக்கு அந்தந்த பொறுப்புகளை, ஏற்கனவே அவர்கள் வகித்த பொறுப்புகளை அவர்களுக்கே வழங்கினார். புனித மாதங்களை தங்கள் வசதிக்கு ஏற்ப முன்பின்னாக மாற்றி அமைத்து கொள்ளும் வழக்கத்தை அவரும் பின்பற்றினார். ஏனெனில் இவ்வாறான சடங்குகள் அனைத்தும் மாற்றத்தகாத மார்க்க சடங்குகள் என அவர் நம்பியிருந்தார். இப்னு ஹிஷாம் அறிவியர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. இப்போ இந்த மாதங்கள் இருக்கு இல்லையா, முஹர்ரம், சஃபரு, ரஜபு, என்ன இந்த மாதிரியான இந்த அரபு மாதங்கள், அதில் ஒரு சில மாதங்கள் புனிதமானது அவங்களுக்கு. அதாவது நமக்கும் தான், பட் அந்த காலத்தில் சொல்கிறேன். அப்போ அதில் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில மாதங்கள் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சண்டைகள் இதெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. ஒரு சில மாதங்களில் ஒரு சில காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சில கருத்துக்கள் அவங்களுக்கு இருக்குது. அந்த சடங்குகள் அவங்க பின்பற்றிட்டு வந்தாங்க. இப்போ ஒரு நேரத்துக்கு இப்போ ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு தோணுது, இந்த சண்டையை வரக்கூடிய மாதம் இந்த புனிதமான மாதம், அந்த மாதத்தில் என்ன செய்யக்கூடாது, சண்டை பிடிக்கக்கூடாது. அப்போ இவங்க என்ன செய்யலாம், அப்போ அந்த வரக்கூடிய மாதம் அந்த மாதமா, அப்போ அந்த மாதத்தை என்ன செஞ்சிடலாம், பின்னால் கொண்டு போயிடலாம். பின்னால் கொண்டு போயிட்டு வேறு மாதத்தை என்ன செஞ்சிடலாம், அங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ தான் நம்ம பிறப்பு வெற்றியை பெறுற மாதிரி இருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இன்னும் இப்போ இந்த சண்டையை நிறுத்தினா அப்போ அவங்க மறுபடியும் பலமாயிருவாங்க எதிரிகள். அப்போ இந்த மாதத்தை என்ன செஞ்சிடலாம், பின்னால் தள்ளி போடலாம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இது நம்ம அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறையில் உள்ள மாற்ற முடியாத ஒரு சடங்கு. எது மாற்ற முடியாதுன்னா, இந்த மாதிரி மாற்றிக்கொள்வது, நமக்கு அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்வது அது நம்ம மார்க்கத்தில் உள்ளது. அவங்களுடைய அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறையில் இது உள்ளது தான். ஆக நம்ம அதை என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. அதில் உள்ள விஷயங்களை நமக்கு தேவைப்படும் போது அந்த 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 மாதிரியான மாதங்களை நம்ம மாற்றிக்கிடலாம் நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப அப்படிங்கிறத இவங்க முழுமையாக நம்பியிருந்தாங்க. இது அவங்களுடைய வாழ்ந்த காலகட்டத்தில் அவங்க எந்த மாதிரியான வணக்க வழிபாடுகள் இருந்தாங்களோ அதில் உள்ள ஒரு இதுதான் அப்படின்னு இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த சடங்கு அப்படின்னு ரொம்ப நம்பியிருந்தாங்க. நம்பிக்கை இது இப்னு ஹிஷாம்ன்ற கிதாபில் இருக்குது. ஆக குறைஷியர்களுக்காக காபாவின் வடக்கு பகுதியில் தாருன் நத்வா எனும் ஒரு சங்கத்தை நிறுவியது குசை செய்த நற்செயல்களில் ஒன்றாக கருதப்பட்டது. அது குறைஷியர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களின் பிரச்சினைகளை விவாதித்து தீர்வு காணும் இடமாகவும் அவர்களிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் மன்றமாகவும் விளங்கியதால் அவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருந்தது. அதனுடைய வாசல் காபாவை நோக்கி அமைந்திருந்தது. இப்னு ஹிஷாம் இக்பாருல் கிராம் பி அக்பாரில் மஸ்ஜிதில் ஹராம். ஆக அவர் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கார். ஒரு சங்கம் குறைஷியர்களுக்குண்டு,
ஒரு சங்கம் உருவாக்கி அந்த இடம் சங்கத்துக்குன்னு ஒரு இடம், அங்கே வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் இன்னும் மற்ற நிறைய நற்காரியங்கள்லாம் நடக்கும் இல்லையா, அதை பற்றி ஆலோசனைகள் செய்கிறது. மற்றும் அவங்களுக்குள்ளே வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஆலோசனை செய்கிறதுக்காக ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி அதுக்குன்னு ஒரு கட்டிடத்தையும் கட்டி தாருன் நத்வா, அந்த கட்டிடத்துக்கான பெயர் தாருன் நத்வா அப்படின்ட்டு பெயரிட்டு இருந்திருக்காங்க. ஆக ரொம்பவே என்ன சொல்கிறது, ஒரு அழகான முறையில் நிறைய விஷயங்களை இவர் இந்த குஷைங்க அவர் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு இந்த குறைஷிகளுக்காக. ஆக குஷையின் சாதனைகள், தாருன் நத்வாவின் தலைமை, ஒன்றாவது தாருன் நத்வாவின் தலைமை. குறைஷியர்கள் தங்களுக்கு நிகழும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து இங்குதான் ஆலோசனை நடத்துவார்கள். மேலும் தங்களின் பெண் பிள்ளைகளுக்கு இதனை திருமண மண்டபமாக பயன்படுத்தினார்கள். மாஷா. இந்த தாருன் நத்வாவின் தலைவராக குஷை விளங்கினார். ரைட். இன்றைக்கி எத்தனை சங்கங்கள் இருக்குது நம்ம ஊரில் எல்லாம். ஆனால் அந்த சங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா இந்த மாதிரியான பிரச்சனைகளை பேசுகிறதோடு விட்டுறாங்க. அதில் வந்து அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவங்களுடைய நல்ல காரியங்களை எல்லாம் என்ன செய்யலாம், அங்கே செயல்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடம்லாம் ஒரே கல்யாண மண்டபம். அந்த கல்யாண மண்டபத்துக்கு எவ்வளோ செலவழிக்கிறாங்க. சரியா, கொஞ்ச நேரம் தான், நிக்காவாதி முடிஞ்சு சாப்பாடு முடிஞ்சோட முடிஞ்சு. ஆனால் அதுக்கு எவ்வளோ காசு கொடுத்து அதை பிடிச்சி, அது ஒருவேளை தூரமான இடமா இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்காக பஸ்ஸு போக்குவரத்து செலவு அது தனி. அந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள். ஆனால் இவர் எவ்வளோ அழகான விஷயம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த சங்கத்தை அந்த அந்த அவர்கள் குறைசியர்களுடைய பெண் பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்கு அந்த இடத்த பயன்படுத்தியிருக்காங்க. எவ்வளோ அழகான விஷயம். இந்த மாதிரி நம்ம இடங்கள்லையும் இன்றைக்கி எத்தனையோ சங்கங்கள் இருக்குது. சொல்லப்போனால் நம்ம இடங்களில் வந்து தைக்கான்னு சொல்லுவாங்க. சரியா, அதை இன்னும் மெருகேற்றி, சரியா, அதை இந்த மாதிரியான கல்யாணங்களுக்கு என்ன செய்யலாம், அதை நம்ம அந்த பகுதியில் உள்ளவங்களுக்காக அதை நம்ம கொடுக்கலாம். கொடுத்துட்டு இப்போ இவங்க வெளியில் போய் எங்கேயோ காசு எவ்வளோ கொடுக்குறாங்க, அந்த மாதிரியான காசை அவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன செய்யலாம், அவ்வளவு காசு தேவையில்லை, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டை என்ன செய்யலாம், நம்ம வந்து வாங்கலாம். இதன் மூலமாக நம்மளுடைய மக்களுக்கு அலைச்சல் இல்லை. ஏன்னா ஒரே இடத்துலையே கல்யாணம் நடந்துரு, அந்த இடத்துலையே பத்தாவதுக்கு ஒரு பாதுகாப்பும் கூட. இன்னொன்று, இதன் மூலமாக நம்முடைய அந்த சங்கத்துக்கு வருமானமும் என்ன செய்யும், நம்ம ஜமாத்துக்கு வருமானமும் வரும். சரியா இல்லையா? அது மட்டுமல்லாமல் இதற்காகவே வந்து என்ன செய்வாங்க, ஒரு சிலர் வெகு தூரத்தில் இருந்துலாம் வருவாங்க. அப்போ அவங்க கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டாங்கன்னா தூரத்தில் இருந்து வர்றவங்களுக்கு அங்கே அவங்களுக்கு தங்குறதுக்கு வசதி இருக்காது. வந்துட்டு கல்யாணத்தை முடிச்சதுட்டு டக்குன்னு உடனே என்ன செஞ்சிடணும், அவங்க பஸ் எடுத்தோ ட்ரெயின் எடுத்தோ மறுபடியும் ஓடணும். வசதி உள்ளவங்கன்னா காரில் வந்துட்டு காரில் போயிடுவாங்க. வசதி இல்லாமல் என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக அந்த மாதிரியான அந்த சங்கங்கள், அந்த தைக்காக்கள், அவைகளை மெருகேற்றி, சரியா, செலவாகத்தான் செய்யும். ஒன்று கிடைக்கணும்னா ஒன்றை இழந்து தான் ஆகணும். சரியா இல்லையா? இப்போ அந்த மாதிரி இது மாதிரி செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை அந்த மாதிரியான ஜமாத் நிர்வாகிகளுக்கு கொண்டு செல்லுங்க. அல்லாஹ் நாடினால் அவர்கள் இந்த மாதிரியான நல்ல காரியங்களை செஞ்சு அல்லாஹ்வோட திருப்பொருத்தத்தை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. மேலும் மக்களுடைய பல கஷ்டங்களையும் இதன் மூலமாக என்ன செய்யலாம், நிவர்த்தி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லாஹ் போதுமானவன். அடுத்து இரண்டாவது
அவர் செஞ்ச அடுத்த 2வது சாதனை என்னென்னா, முதல் சாதனை தான் இந்த சங்கம் அமைச்சு இந்த மாதிரியான அந்த சங்கத்தை சேர்ந்தவர்களுடைய நல்ல காரியங்கள்லாம் அங்கே செய்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சுருக்காரு, அனுமதிச்சிருக்கார். இது 1வது சாதனை. 2வது சாதனை கொடி. பிற சமுதாயத்துடன் போர் செய்வதாக இருந்தால் அதற்கான சிறிய அல்லது பெரிய கொடி குசை அல்லது அவரது பிள்ளைகளின் கரத்தில் கொடுக்கப்பட்டு தாருன் நத்வாவில் நடப்படும். மாஷா. ஆக அந்த கொடிங்கிற இது இவர் உருவாக்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதில். பட் அதுக்கு முன்னால் வேறு யாரும் உருவாக்கியிருக்கலாம், அது நமக்கு தெரியல. பட் இந்த கொடியுடைய ஒரு விஷயம் அது இவர் தான் உருவாக்குனார் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லப்படுது. அது பெரிய கொடியாக இருக்கலாம், சின்ன கொடியாக இருக்கலாம். அது அதாவது போர் செய்வதற்கு பொதுவாக கொடியை போருக்கு தான் அந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே கொடி எல்லா காரியங்களுக்கும் கொடியை பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி அன்றைய காலத்தில் போருக்கு பயன்படுத்துறதுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, அந்த கொடியை பயன்படுத்தியிருக்காங்க. அது சின்ன கொடி பெரிய கொடியோ. அப்போ அந்த கொடியை அந்த சங்கத்தில் நடும்போது அதை பார்த்த உடனே மக்களுக்கு விளங்கிடுது, ஆஹா இது இந்த சம்பவம் அப்படின்ட்டு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கெலாம் நம்ம சங்கங்கள்லையோ அல்லது பள்ளிவாசல்லையோ மைக்கில் சொல்லிடுறோம் ஒரு விஷயம்தான். அன்றைக்கி அந்த மாதிரியான வசதிகள் இல்லாததுனால அவங்க என்ன செஞ்சுறாங்கன்னா, ஒரு விஷயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா அந்த ஒரு சிறிய கொடி பெரிய கொடி, ஏன்னா எந்த மாதிரியான விஷயமோ அதுக்கு இந்த கொடி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த கொடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானம் செஞ்சு வச்சுருந்துருப்பாங்க போல். அதன் அடிப்படையில் அந்த கொடியை அவங்க நட்டுருவாங்க. அதை பார்த்து மக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, விளங்கி கொண்டு அதை மற்றவங்களுக்கு என்ன செஞ்சுருவாங்க, தெரியப்படுத்துகிறாங்க. ஆக இதன் மூலம் எல்லாரும் அங்கே ஒன்று கூடிடுவாங்க. ரைட். 3வது சாதனை வழி நடத்துதல். மக்காவிலிருந்து வியாபாரம் அல்லது வேறு நோக்கங்களுக்காக வெளியில் செல்லும் பயண கூட்டங்களுக்கு குசை அல்லது அவரின் பிள்ளைகளில் ஒருவர் தலைமை வகிப்பார். மாஷா, தலைமை தாங்குது. 4வது சாதனை காபாவை நிர்வகித்தல். காபாவின் வாயிலை திறப்பது, மூடுவது, பராமரிப்பது, வழிபாடுகள் நடத்துவது அனைத்தையும் குசை மேற்கொள்வார். 5வது சாதனை ஹாஜிகளின் தாகம் தீர்த்தல். தொட்டிகளில் நீரை நிரப்பி அதில் உலர்ந்த திராட்சை மற்றும் பேரித்தம்பழங்களை போட்டு சுவையூட்டி அந்த மதுரமான நீரை மக்கா வருபவர்களுக்கு குசை குடிக்க வழங்குவார். ஆக இது ஒரு வகையில் இப்போ இது நம்ம இடங்களில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சில தமிழ் கடவுள்கள் உள்ள இடங்களுக்கு போனீங்கன்னா சொல்லுவாங்கன்னா, திருப்பதி என்னமா நினைக்கிறேன் பஞ்சாமிர்தம் சொல்லிட்டு, சரியா? ஆனால் அது ஆக்சுவலி ஒரு 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 கட்டியாக இருக்கும், திரவமாக இருக்காது, கட்டியாக இருக்குது. ஆக இது கட்டியாக இல்லாமல் ஒரு சர்பத்து போன திரவம் போல் இதில் இவங்க இது பண்ணியிருக்காங்க. பெரிய தொட்டியில் தண்ணி, அதில் கிஸ்மிஸ் இருக்கு இல்லையா, உலர்ந்த திராட்சை தான் கிஸ்மிஸ்ஸு, அப்புறம் பேரிச்சம்பழம், இதை போட்டு என்ன செய்வாங்க, அதில் சுவையூட்டி அந்த மதுரமான நீரை மக்கா வருபவர்களுக்கு குசை குடிக்க வழங்குவார். ஆக இது இதைத்தான் என்ன செய்கிறாங்க, ஒரு சிலர் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரி பயன்படுத்துகிறாங்க. ரைட். அடுத்து 6வது சாதனை ஹாஜிகளுக்கு விருந்தளித்தல். குறைசியர்களிடம் ஹஜ்ஜுடைய காலங்களில் வரி வசூலித்து அதன் மூலம் ஹாஜிகளுக்கு குசை விருந்தோம்பல் புரிவார். இவ்விருந்தில் வசதியற்ற ஹஜ் பயணிகள் கலந்து கொள்வார்கள். எவ்வளோ அழகான விஷயமா. அதாவது ஹஜ்ஜுடைய காலத்தில் குறைசியர்களிடம் வரி வசூலித்து, ஏன்னா அந்த குறைசியர்கள் அங்கே இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய வருமானம் அங்கே வரும் அந்த குறைசி அந்த ஹஜ்ஜி நேரத்தில். அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வருமானத்திலிருந்து ஒரு வசூல், ஒரு வரி வாங்கி
அந்த பணத்தின் மூலமாக அவங்க என்ன செய்கிறது, ஹாஜிகள், ஏழை ஹாஜிகள் இருக்காங்கல்ல, வசதியற்றவங்க, அந்த வசதியற்ற நிலையில் அவங்க என்ன செய்கிறாங்க, வராங்க. அங்கே வந்தாலே தெரியும் யார் வசதியானவங்க, யார் வசதியோடு இருக்கிறாங்க. இன்றைக்கி அது அவ்வளோவா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்றைய காலகட்டத்தில் தெரியும். ஒரு ஒரு மன்னர் வர்றாரு அப்படின்னு சொன்னால் அவர் கூட ஒரு படைப்பட்டாளத்தோடு வருவார். அப்போ அவருக்கு வந்து என்ன செய்வது, இல்லை அது தேவையில்லை. வேறு யாராவது வருவாங்க, ஒரு ஆள் 2 பேர் 3 பேர் இந்த மாதிரி, அதுலேயே தெரிஞ்சிடும் அவங்க வசதியற்றவங்க, யார் வசதி உள்ளவங்க யார் வசதியற்றவங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ அந்த மாதிரி வசதி இல்லாதவங்களுக்கு என்ன வசதி இல்லாத ஹாஜிகளுக்கு இவர் வந்து விருந்து கொடுத்துருக்காரு. மாஷா அல்லாஹ். இது வந்து இப்னு ஹிஷாம் யாக்கூபி என்ற கிதாபில் இருந்து எடுக்கப்பட்டது. இந்த 6வது சாதனையோடு முடிச்சுக்கலாம்னு நினச்சிக்கிறேன் இந்த சமயத்துக்கு. ஏன்னா வேகமாகுது, படிக்கலாம் தான், ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது, இதில் வேலையும் வந்துருச்சு. ஓகேயா, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் இந்த 6வது சாதனையிலிருந்து தொடங்கி அப்புறமா மேற்கொண்டு உள்ள விஷயங்கள் நம்ம படிப்போம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. லா இலாஹ இல்லல்லாஹ்